God's own country is suffering right now. 300க்கும் மேற்பட்ட உயிர்களானது போயிருக்கு. 280க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து காணாம போயிருக்காங்க ரிப்போர்ட் சொல்லுது. ஸ்கூல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எக்கச்சக்கமான குழந்தைகளுமே பாத்தீங்கன்னா காணாம போயிருக்காங்க. 2 கிராமங்கள் பாத்தீங்கன்னா இருந்த இடமே தெரியாத அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 கிராமங்கள் அந்த மாதிரி மொத்தமா அழிஞ்சுமே போச்சு. இதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 வாரம் பெய்யப்பட்ட தொடர் மழை 50-70% மேல எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு மழை பெஞ்சனால தான் பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்லைடானது நடந்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து சாயில் பைப்பிங் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் ஃபெனோமெனன் இது ஒரு முக்கியமான ரீசனா சொல்லிட்டு இருக்காங்க. மணல் வந்து குமிஞ்சிருக்கும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேவிட்டிஸ் இருக்கிற காரணத்தினால ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் வாட்டர் வரும்போது அது எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிடும். எத்தனை பேர் அவங்களோட குடும்பத்தை இழந்திருப்பாங்க, எத்தனை பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து அடுத்தது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு தெரியாம ஒரு இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து எல்லாருமே இருந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பதற வைக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். So this is not the time to fight, rather we need to unite and spread positivity. Let's pray for Wayanad. Let's pray for the God's own country. Thank you.